வெல்கம் டு மஹாஸ் கார்மேல். இன்னைக்கு ராகி மாவை வச்சு சூப்பர் சாஃப்ட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு மிக்ஸி ஜார் மட்டும் வேணும். உளுந்து மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு நம்ம அரைக்கணும். நான் இப்போ 1 கப் உளுந்து நைட் ஊற போட்டதை மார்னிங் அந்த தண்ணி இல்லாமல் எடுத்து அரைச்சிக்கிறேன். அதே மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் போட்டால் மிதக்கணும், நல்லா தண்ணியே விடாமல் சூப்பராக அரைக்கணும், ஐஸ் கட்டி போட்டு அரைக்கணும், ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும். அந்த மாதிரி நான் சொல்கிற சாஃப்ட் இட்லிக்கு நீங்கள் எதுவுமே ஃபாலோ பண்ண வேணாம். இது பார்த்தீங்கன்னா நான் பல வருஷமா யூஸ் பண்ற மெத்தடுங்க. சூப்பரா வரும். நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணது. எனக்காக நான் இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். கிரைண்டர் இருக்காது, வெளியே வாங்குற மாவு எனக்கு பிடிக்காது. ஏன்னா எங்கள் அம்மா சூப்பராக மாவாட்டுவாங்க. ஸோ அப்படி நான் கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வருஷம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த உளுந்து அரைச்ச மிக்சியை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மாவை கொட்டி மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி தேவைப்படும் அதுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு சொட்டு அந்த ஒரு மிச்சம் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா சத்தும் இருக்குமா. ஸோ அந்த மிச்சத்தை நம்ம எடுக்கல அப்படின்னா அதுலேயே எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பிடும்போது ஒரு வாய் மிச்சம் வச்சுட்டா சொல்லுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன். சில டைம் ரொம்ப அவசரமாக பண்ணணும், பொறுமை இல்லை, டைம் இல்லைங்கும் போது பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி அப்பா அம்மா சொன்னது சயின்டிஃபிக்காலாம் இல்லைன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து எந்த கப்ல அளந்தோமோ அதே கப்ல 3 கப்பு ராகி மாவு சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த ராகி மாவு எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா இட்லி மெஷர்மெண்ட்டுக்கு நான் இன்னைக்கு சொல்றது. உங்களுக்கு தோசை வேணும் அப்படின்னு சொன்னா இந்த 1 கப் உளுந்துக்கு 5 கப் ராகி மாவு சாஃப்ட் மாவே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா போதும். பட் ஆனா உங்களுக்கு இட்லி வேணும் அப்படிங்கும் போது 3 கப்பு சாஃப்ட் ராகி மாவு ஆட் பண்ணிட்டு இந்த புட்டு மாவுன்னு சொல்லியிருக்கோம். ராகி புட்டு மாவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புட்டு மாவு கொஞ்சம் பரப்பரன்னு இருக்கும். அதுல 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி சூப்பரா வரும். இதுக்கு வெறும் சாஃப்ட் மாவு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா இட்லி அந்த அளவுக்கு சாஃப்டா வரல, ஒரு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் களி மாதிரி பிச்சு சாப்பிடும் போது ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இட்லி மாவு ரொம்ப நைஸா இருக்காது. நம்ம பிளைன் மாவு போடும் போது உளுந்தும் பிளைன் மாவும் சேர்ந்து ரொம்ப நைஸா இருக்கிறதுனால தான் சாஃப்ட் இட்லி வரலன்னு கண்டுபிடிச்சு அப்போ இந்த புட்டு மாவு எனக்கு அடிச்சது. புட்டு மாவு கொஞ்சம் பரப்பரன்னு இருக்குல்ல, சரி அதை கொஞ்சம் கலப்போம் அப்படின்னு சொல்லி 2 போட்டு பார்த்தா நல்லா வரல. பட் ஆனா 3க்கு 2 போடும் போது நல்லா வந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, சூப்பரா வரும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கும் போது நல்லா பிணைஞ்சிட்டு அந்த லம்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு வழக்கம் போல மாவுக்கு உப்பு போட்டு வைப்பாங்கல்ல புளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வச்சிருங்க. அதே மாதிரி ஓவர் நைட்லாம் விட்டீங்கன்னா ரொம்ப புளிச்சிடுங்க ராகி மாவு. ஸோ அதனால ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் புளிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கீழே தண்ணி வச்சு அதுக்குள்ள இந்த பவுல் வச்சுட்டு போங்க. ஸோ நான் ஏன்னா வெளியே இருக்கும்போது நமக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்காது இல்லையா, அதுக்காக சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு மத்தியானமா ஆட்டி ஈவினிங்கே மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் இருந்ததுனால வெளியே இருக்கிறீங்க அப்படின்னா நைட்டு தானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். ஸோ நீங்கள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும் போது ஒரு கீழே பவுலில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த பேட்டர் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புளிக்காது. ஏன்னா நார்மல் மாவை விட இதை கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு குட்டி ட்ராபேக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் நைட்டு வரணும், உங்களுக்கு தோசை வேணும் அப்படின்னா காலையில் செஞ்சு வச்சு அதே மாதிரி பவுலுக்குள்ள வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மாவு ரெடி ஆயிருக்கும். நான் இன்னைக்கு நான் ஒரு கிட்டில் வாங்கினேன். இன்ஸ்டா கப் அப்படிங்கிற பிராண்ட்ல கிட்டில் வச்சிருக்கேன். தனியா இருக்கீங்க, இட்லி பாத்திரம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா இந்த கிட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. இதுல இட்லிக்கு ஒரு சின்ன பிளேட் இந்த மாதிரி அதோடய வந்ததுதான். ஸோ நம்ம இட்லி வேணும்னா வச்சிடலாம். ஒரு 2 தடவை வச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ரொம்ப தாராளமா இருக்கும். இட்லி ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, நல்லா மீடியம் சைஸ் இட்லி தான். அது மட்டும் இல்லை, இதுல ஸ்டீம் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ். புட்டு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிளாத் போட்டு புட்டு பண்ணிக்கலாம். இந்த கிட்டில் பத்தி நான் வாங்கினப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், போய் பாருங்க. 1 pot ரைஸ் எல்லாம் பண்ணலாம், வதக்கலாம்லாம் சொல்லுவாங்க. பட் அது பாசிபிள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். வேணும்னா சொல்லுங்க. நிறைய கிட்டில் ரெசிபிஸ் எனக்கு தெரியும், உங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்றேன். யாராவது ஹாஸ்டலர்ஸ் தனியா இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டில் ரெசிபிஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். அதே மாதிரி தோசைக்கு மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. தோசையும் வரும் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோக்காக ஒரு தோசை சுட்டேன் நான். பட் ஆனா தோசைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா தோசை சுடுறவங்களுக்கு
உங்களுக்கு தெரியும். பட் ராகி மாவுல தோசை செஞ்சாலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்குங்க. நிறைய எண்ணெய் விட்டோம்னா நமக்கு ஹெல்தி இல்லை இல்லையா. ஹாட்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுட்டுடனே சூடா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ட்ரையா தோசை இருக்க மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இட்லி சூப்பரா இருக்குங்க, ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். மார்னிங் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க ஈவினிங் வந்த அப்புறம் அதை அப்படியே எடுத்து அந்த ஸ்டீமர் அந்த கிட்டலே இருக்கு அதுல வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ணீங்க அப்படின்னா இட்லி சூடா திரும்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மார்னிங் இட்லி வைக்கும் போதே கொஞ்சம் அதிகமா இட்லி சுட்டு வச்சுட்டேன். ஸோ அந்த இட்லி எக்ஸ்ட்ரா சுட்டதை வந்து நைட்டு உதுத்து அப்படியே உப்புமா மாதிரி பண்ணிட்டேன். உங்களுக்கு உப்புமா பிடிக்காதுங்கும் போது இட்லி அப்படியே திரும்ப ஸ்டீம் பண்ணி அதே சட்னியை வந்து நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ராகில தோசையோ இட்லியோ எது பண்ணாலும் தக்காளி வரமிளகாலாம் போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வெங்காயம்லாம் போட்டு சுருக்குன்னு காரமாக ஒரு சட்னி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் இந்த சட்னி பண்ணால் ஈவினிங் கெட்டே போகாது. ஸோ வந்ததுக்கப்புறமும் நமக்கு வந்து வேலை மிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஈஸி சிம்பிள் ஹெல்தி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் கேட்டாதான் போடணுங்கிற ஆர்வம் எனக்கு வரும். என்கிட்ட நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது பண்ணது எனக்கு தெரியும். ஸோ அதை ஒன்றுன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், சிம்பிள் பாத்திரங்களை வச்சு எப்படி ஒரு தனியாக இருக்கிறவங்க குக் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக குக்கிங் ஷார்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் குக் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இது ஃபைனலாக நான் வந்து ஈவினிங் அந்த இட்லி உதுத்தம் பார்த்தீங்களா உப்புமாக்கு, அந்த வீடியோ அது. ஸோ எந்த அளவுக்கு இட்லி வந்து சாஃப்டா இருக்கு பாருங்க, அதனால தான் ஊக்கும் போது அவ்வளோ அழகா வருது. நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.